உங்களோட ஃபேவரட் நாடக கலைஞர்? 2 பேர் சொல்ல, எஸ்வி சரசநாமம் அண்ட் டி.கே. சண்முகம். நாடக இயக்குனர், இவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் நாடகங்கள்ல. நான் அதிகமாக மற்ற இயக்குனர்கள் நடிப்பில் நடிச்சதில்லை. நான் வந்து எங்கள் அப்பா அப்புறம் ஏஆர்எஸ் எங்கள் ட்ரூப்போட இயக்கம் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஃபிலிம் டைரக்டர் அந்த வரிசையில் உங்களோட ஃபேவரட்? இவர் என்னோட ஃபேவரட் இது ஒருத்தரை சொல்லவே முடியாதுமா. இல்லை சார், ஒன்று தான், ஏதாவது ஒன்று. அப்படின்னா நீங்கள் பாலு மகேந்திரா சொல்லுங்கள். நம்பர் 1ல் அவர் தானா? நம்பர் 1ல் அவர் இருக்கார். ஓகே ஓகே சார். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? ஒரே ஆள் தான். 1 to 100 சிவாஜி. நீங்கள் அப்புறம் ஃபேவரட் 1 2 3 4 5 எண்ணிட்டே போனாலும் சிவாஜி தான். சரி, இப்போ இருக்கிற அந்த வெரைட்டி வேற யாராவது கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அடுத்த அது மாற வேணாம். இப்போ இருக்கவங்க யாருக்காவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. கமல் சொன்னேன், அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க இப்போ இருக்கு. நான் வந்து இப்போ நான் சமீபத்தில் பார்க்கல, பட் ரொம்ப இன்டென்ஸாக ரோலுக்குள்ளே இறங்கி பண்ணுறது விக்ரம், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். நாங்களே பண்ணோமே இந்த தெய்வ திருமகள், பிரில்லியண்ட்டாக பண்ணாது. ஹி கெட்ஸ் இன்டு ரோல் வெரி வெல். அண்ட் இப்போ எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு அவர் பிடிக்காது, என்ன வெறும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானு. இன்றைக்கி பெரிய பர்ஃபார்மராக இருக்கிறது தனுஷ். தனுஷ் இஸ் நவ் நோன் ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். நிறைய டேலண்ட் உள்ள ஒரு ஆள். நான் மாநாடுக்காக சொல்ல சிம்பு. இன்னும் சிம்புவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைட் பண்ணல. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின்? ஆல் டைம் ஹீரோயின் சாவித்ரி. அவங்க தான், சேஞ்சஸே இல்லை. சேஞ்சஸ் இப்போ நியூவில் ஏதாவது? இப்போ எனக்கு அப்புறம் ஸ்ரீதேவி நான் நிறைய நடித்ததுனால ஸ்ரீதேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிவி சீரியல் ஒரு 1 month நான் ஒர்க் பண்ணேன். அவங்களோட சிம்ரன், வெரி கேப்பபிள் ஆர்டிஸ்ட். ஓகே, நோ டவுட் அபவுட் இட். ஓகே சார். ஃபேவரட் கமெடியன்? நாகேஷ். ஓகே, அதுவும் 1 to 100. அவர் தான் 1 to 100 இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஓகே ஓகே சார். ஃபீமேல் கமெடியன் ஆச்சி. நான் அவங்களோட தான் நிறைய நடிச்சிருக்கேன். இங்கே வேற ஏதாவது ஆப்ஷனில் வைக்க மாட்டீங்கன்றது யோசிச்சுட்டு வந்தேன். பட் நான் அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செகண்ட் கொடுக்கறது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய நடிச்சதுனால வனிதா. ஓகே, நல்ல டைமிங் உள்ள ஆர்டிஸ்ட். அப்போ டக்குன்னு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா, அவ்வளோதான், வேற ஒன்று. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? நம்பர் 1 எம்எஸ்வி. ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக நான் ரசிக்கிறது இளையராஜா. இளையராஜா அவர்களோட ஏன்னா நான் கூட வாசிச்சிருக்கேன். பட் அதான் சொன்னேன், எம்எஸ்சி மறுபடியும் மூலவர் கோயிலில் உள்ளே இருக்கிற விக்கிரகம், அது கீழே அந்த தங்கத்தில் இருக்கிற விக்கிரகம் வெளியில் ப்ரொசஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, அது இளையராஜா.